தலித் மற்றும் ஆதிவாசிகளாக இருக்கின்ற தேசத்தின் மூல புருஷர்கள் தள்ளப்பட்டவர்களாக காணப்பட்டாலும் தேவன் காண்கின்றார், அவர்களை மீண்டெடுக்கின்றவராக அவர்களை வாழ வைக்கின்றார். ஒடுக்குதல் தேவனை சிதைக்கின்ற வேலை. தேவனுடைய சாயலாக பிறந்த மனிதன் சக மனிதனை ஒடுக்கின்றது தேவனை அவமானப்படுத்துகின்ற செயல். கர்த்தருடைய ஆவியானவர் என்னில் இருக்கின்றார், தரித்திரர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கோணமாக அபிஷேகம் பண்ணி கட்டப்பட்ட மக்களை விடுவிக்கவும், பட்டுண்டவர்களுக்கு விடுதலையாக்கவும், பசியாக இருக்கின்றவர்களுக்கு பசியை தீர்க்க அழைத்தார் என்று பேசுவார். சிறியவனை புய்திலிருந்து தூக்கி எளியவனை குப்பையிலிருந்து எடுத்து அதிகாரிகளோடும் பிரபுக்களோடும் அமர செய்து வாழ வைக்கின்றார். நியாயம் தண்ணீரை போலவும் நீதியோ வற்றாத நீருட்டை போலவும் அவர் கூறப்பட செய்கின்றவராக இருக்கின்றார். ஒடுக்கப்பட்டவர்களுக்கு அவரோ நியாயம் செய்கின்றார், பசியாக இருக்கின்றவர்களுக்கு அவர் ஆகாரம் தருகின்றார். தீட்டுப்பட்டவர்களாக காணப்பட்ட ஜனங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு சுதந்திரர்களாக இருக்கின்றார் என்று இயேசுநாதர் சொல்கின்றார். ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்து திருப்பெயராலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் ஸ்தோத்திரங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நாளிலே உங்களை சந்திக்க தந்த அவருடைய கிருபைக்காக, உங்களை காண கிருபை செய்த நல்ல தருணத்துக்காக மீண்டுமாக மனதார ஆண்டவரை நான் போற்றுகின்றேன். என் அன்பு சொந்த பந்தமே, என் அன்பு திருச்சபையே, இந்த நாளில் நாம் தலித் மற்றும் ஆதிவாசி ஞாயிறாக கொண்டாடுகின்ற நேரம், அனுசரிக்கின்ற நேரமாக காணப்படுகின்றது. இந்த தேசத்துக்குள்ளாக தலித் மற்றும் ஆதிவாசி என்று சொல்கின்ற வார்த்தைகள் தீட்டுப்பட்ட வார்த்தைகளாக காணப்படுகின்ற நேரம். தலித்துகள் என்றாலே அன்டச்சபிள் என்று சொல்கின்ற வார்த்தை தீட்டுப்பட்ட வார்த்தையாக காணப்படுகின்றது. இந்த தேசத்திலே தீட்டுப்பட்ட மனிதர்களாக உயர்ந்த சமூகமாக இருக்கின்ற மக்கள் பிராமணர்கள் மூலமாக, மனுவாதத்தின் மூலமாக, பிராமணனுடைய கால்களில் கீழாக சூதர்களாக பிறந்தவர்களாக ஒதுக்கி வைக்கப்பட்ட இனம். இந்த தேசத்தில் மூல புருஷர்களாக ஆதிவாசிகளாக வாழ்கின்ற மக்களை ஓரம் ஒதுக்கி வைத்த இனமாக காணப்படுகிறவர்கள் தான் தலித்து மற்றும் ஆதிவாசி என்று சொல்கின்ற மனிதர்கள். இந்த தேசத்துக்குள்ளாக தலித்து மற்றும் ஆதிவாசிகளினுடைய எண்ணிக்கையை பார்க்கும்போது தலித்துகள் 17% ஆதிவாசிகள் 8% மேலாகவும் காணப்படுகின்றார்கள். ஏறக்குறைய
இவருடைய எண்ணிக்கையை பார்க்கும்போது 20 கோடிக்கும் மேலாக இருக்கின்ற தலித் மக்களாக காணப்படுகின்றார்கள். ஆனாலும் இவர்கள் ஒதுக்கி வைத்த ஜனமாக, சமூகத்துக்குள்ளாக இவர்கள் தள்ளப்பட்டவர்களாக இன்றைக்கும் காணப்படுகின்றார்கள். உயர்ந்த ஜாதிகள் மூலமாக பட்டணங்களிலும், உயர்ந்த ஜாதிகள் மூலமாக கிராமங்களிலும், கிராமத்துக்கு வெளியாக இவர்கள் வாழ்கின்ற இடங்களாக இவர்கள் செய்த உயர்ந்த ஜாதிகள் கொடூரங்கள் அதிகமாக காணப்படுகின்றது. தேசத்துக்குள்ளாக மூல புருஷ மக்கள் இவர்கள் எங்கிருந்தோ வந்த உயர்ந்த ஜாதிகள் தேசத்தை ஆக்கிரமித்து தேசத்தினுடைய மூல புருஷர்களாக வாழ்கின்ற தலித் மற்றும் ஆதிவாசி புறக்கணிக்கின்ற ஜனமாக வாழ்கின்றார்கள். அவர்களை மனிதர்களாக மதிக்காத நேரம், சக மனிதனை மதிக்காத இடமாகவும் இடங்களாகவும் காணப்படுகின்றது. மாட்டை மதிக்கின்றான், ஆடை மதிக்கின்றான், மிருகத்தை கும்பிடுகின்றான், அதை தெய்வமாக வணங்குகின்றான். ஆனால் சக மனிதனை மிருகத்துக்கு ஈடாகவும் மதிக்காமல் வாழ்கின்ற மனிதன் இந்த தேசத்துக்குள்ளாக வாழ்கின்றான். அதைத்தான் தீட்டுப்பட்ட மனிதர்களாக தலித்தர்கள் வாழ்கின்றார்கள். இந்த தேசத்துக்குள்ளாக இப்படிப்பட்ட நிலைமைகள், அவர்கள் குடிக்கின்ற இடத்துக்குள்ளாக அவர்கள் சென்றார்கள், அந்த தண்ணீரை குடித்தார்கள் என்று ஆந்திராவிலே பல நிகழ்வுகளை நாம் பார்க்கின்றோம். 100க்கு மேலாக இருக்கின்ற மக்களை கொலை செய்யப்பட்ட நிகழ்வுகள், காரம் சேடும் என்றோம், சுண்டூறு நிகழ்வுகள் என்றோம், இன்னும் பெங்கால் பகுதிகளிலே பார்க்கின்றோம். பல சமுதாயங்களிலே பல இடங்களிலே தலித் மற்றும் ஆதிவாசிகளை அவர்கள் செய்த கொடூரங்கள் ஏராளம் ஏராளம். அவர்கள் குடித்த தண்ணீரை இவர் குடித்தார்கள் என்று அவர்களை கொலை செய்த, பயத்தைக்குள்ளாக வைத்த நிகழ்வுகள் இந்த சமுதாயத்திலே ஏராளமாக காணப்படுகின்றது. இன்றைக்கும் வட இந்தியாவிலே பல பகுதிகளிலே தலித் மற்றும் ஆதிவாசி மக்களை உயர்ந்த ஜாதிகள் செய்கின்ற கொடூரங்கள் 1 2 அல்ல, பல இன்றைக்கு ஊடகங்களை பார்க்கின்றோம். இன்றைக்கு வளர்ந்த டெக்னாலஜிகள் மூலமாக, இந்த சோசியல் மீடியா மூலமாக பல நிகழ்வுகள் வருகின்றன. உயர்ந்த ஜாதி பெண்ணை தலித் பிள்ளைகள் பார்த்தார்கள் என்றும், அவர்கள் திருமணம் செய்து கொண்டார்கள் என்றும், தலித் பிள்ளைகளை கொன்றுகின்ற நிகழ்வுகள் 1000 தலித்துடைய பிள்ளைகளை கொடூரத்துக்குள்ளாக வைக்கின்ற நிகழ்வுகள் எத்தனையோ காணப்படுகின்றது. அவைகள் அந்தகாரத்துக்குள்ளாக மூடி மறைக்கின்ற நிகழ்வுகள் இந்த ஜனநாயக தேசத்தில் இன்றைக்கும் காணப்படுகின்றது. உயர்ந்த ஜாதி மக்கள் தள்ளப்பட்ட இவர்களை செய்கின்ற மதிக்கின்ற விதம் வித்தியாசத்துக்குள்ளாக காணப்படுகின்ற நேரங்களிலே
திருச்சபை இன்றைக்கு தலித் மற்றும் ஆதிவாசி ஞாயிற்கென்று கொடுக்கப்பட்ட தலைப்பு restoring the image of God in distorted communities என்று சிதைந்த சமூகத்தில் கடவுளுடைய சாயலை மீட்டெடுத்துதல் என்ற தலைப்பாக நாம் தியானிக்க போகின்றோம். நாம் வேதத்திலே பார்க்கும்போது தள்ளப்பட்டவர்களாக அபீர்களாக தள்ளப்பட்ட இனமாக எகிப்திலே 430 ஆண்டுகளாக இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்கின்றார்கள். பசி பட்டினியோடு வாழ்க்கை முடிக்கின்ற நேரங்களாக ஒவ்வொரு நாளும் கூக்குரல்கள், பசியோடு பட்டினியோடு அவருடைய எண்ணங்கள் இயக்கங்கள் ஒன்றும் இல்லாமல் அடிமைத்தனத்தில் வாழ்கின்ற நேரங்களிலே கடவுளுடைய முன்பதாக கூக்குரல் வருகின்றன. கடவுள் அவர்களுக்கு விடுதலை தருகின்றவராக இருக்கின்றார். என் அன்பு திருச்சபையே, ஒதுக்கி வைத்த மக்கள் அபீர் என்று சொல்கின்ற வார்த்தை ஒதுக்கி வைத்த மக்களாக காணப்படுகின்றது. இவர்கள் அந்த தேசத்துக்குள்ளாக எகிப்துக்குள்ளாக ஒதுக்கி வைக்கப்பட்ட மக்களாக அடிமைகளாக வாழ்கின்றார்கள். இப்படிப்பட்ட மக்களை மீட்டெடுக்க கடவுள் வருகின்றார். அவர்களும் ஒரு தலித்துகளாக தான் தள்ளப்பட்ட இனமாகத்தான் எகிப்திலே வாழ்கின்றார்கள். அவர்களை மீட்டெடுக்க கடவுள் வருகின்றார். மோசேவை அனுப்புகின்றார், ஆரோன் அனுப்புகின்றார், மிரியாமை செல்கின்றார், யெகோசுவா அவர்களை வழிநடத்துகின்றார். இன்னும் எத்தனையோ அவர்களை ராஜாக்கள் அவர்களை நடத்துகின்றார்கள். நியாயாதிபதிகள் அவர்கள் நடத்தி வைத்த விதம் கடவுளுடைய உன்னதமான திட்டம். அற்புதமாக அவருடைய கூக்குரலை கேட்டு அவர்களை வாய வைக்கின்றார். ஒதுக்கப்பட்ட சமுதாயமாக காணப்படுகின்றவர்களுக்கு கடவுள் அடைக்கலத்தை தருகின்றார், மீட்பை தருகின்றார், உன்னதத்தை காண்பிக்கின்றார். சிதைந்த சமூகத்தில் கடவுளுடைய சாயலை மீட்டெடுத்துதல். இன்றைக்கு சிதைந்த சமூகங்களாக இருக்கின்ற இடங்களில் கடவுளுடைய சாயலை நாம் மீட்டெடுப்பது எப்படி? சிதைந்த சமூகத்திற்குள்ளாக நீதியை செய்கின்றவர்களாக காணப்பட அவர்களை முன்பதாக நாம் சாட்சியாக வாய கடவுள் அளிக்கின்றார். நாம் வாசித்த வேத பாடங்கள் மீகாவு 6ஆம் அதிகாரத்துக்குள்ளாக கடவுள் அங்கே பேசுகின்ற விதம் வித்தியாசமானது. தன்னுடைய அந்த ஜனத்தை குறித்து, இஸ்ரவேலை குறித்து அவர் பேசுகின்ற விதம் மிகவும் சிறப்புக்குரியது. மீகா 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே, உங்களோடும் எனக்கு வாக்குவாதம் இருக்கின்றது என்று உங்கள் மேல் நான் கண்களை வைக்கின்றேன் என்று சொல்கின்ற நேரம் 3ஆம் அதிகாரத்திலே சொல்கின்றார். தொடர்ந்து உங்கள் மேல் என்று 6ஆம் அதிகாரத்தில் வரும்போது அவர் சொல்கின்றார் மிக சிறப்பாக, பர்வதங்களே சேனைகளின் கர்த்தர் சொல்கின்ற வார்த்தை நீங்கள் கேளுங்கள் என்று. பர்வதங்கள் முன் உன் வாழ்க்கை சொல், மலைகள் உன் சத்தத்தை கேட்க கடவுது என்று சொல்கின்ற வார்த்தை. நீங்கள் நீதியை மறைந்தீர்கள், நீங்கள் அழைத்த அழைப்பை மறந்தீர்கள், உன்னதத்தின் அழைப்பை மறந்து அநீதியும் அக்கிரமும் சிந்தையுள்ளவர்களாக சக மனிதர்களை நீங்கள் வெறுத்து கொடுமைக்குள்ளாக செய்கின்றீர்கள் என்று சேனைகளின் கர்த்தர் மீகா மூலமாக சொல்கின்ற தீர்க்க தரிசன வார்த்தைகள். சக மனிதனை நேசிக்காத
சக மனிதனை நேசிக்காத சாயலாக கடவுளுடைய சாயலாக வாழ விரும்புகின்றது எப்படி என்று சொல்கின்ற நேரம், கடவுளுடைய சாயலாக இருக்கின்ற சக மனிதனை நேசிக்காமல் ஓய்வு நாளிலே நீ ஆலயத்துக்குள்ளாக திட்டுப்பட்ட கைக்குழுக்குள்ளாக வந்து உனக்கு தகன பலிகளை நான் செலுத்தினால் போதுமா என்று ஆலயத்துக்குள்ளாக திட்டுப்பட்ட கைக்குழு இருந்தால் நானோ அதை நான் அங்கீகரித்துக் கொள்ள மாட்டேன் என்ற உண்மையை சொல்கின்ற நேரம், தீட்டுப்பட்ட கைகள் மூலமாக சம்பாதித்த உங்கள் பணத்தின் மூலமாக நான் திருப்தி அடைய மாட்டேன் என்று சொல்கின்றார். உங்களை அழைத்த விதம் என்ன, உங்களை அழைத்த விதம் என்ன என்று நினைவு கூறுகின்ற நேரம் 8ஆம் வசனத்தில் மிக சிறப்பாக அவர் சொல்கின்றார். உங்களை நியாயத்தை செய்து வாய் அழைத்தேனே, உங்களை நீதியோடு வாய் அழைத்தேனே. அவர் சமூகத்துக்கு முன்பதாக சொல்கின்றார், தேவனுடைய முன்பாக மன தாழ்மையாக இருக்க வாயை உங்களை அழைத்தேனே. இரக்கத்தின் தேவன் உங்களை அழைத்த நோக்கத்தை நீங்கள் மறந்து இருக்கின்றீர்களே என்று உடைந்த உள்ளமாக கடவுள் அழைக்கின்றார். சமூகமாக ஒன்று திரண்டு வாழ வேண்டிய சமூகங்கள் ஜாதி மதம் இனமாக பல கோட்பாடாக மக்களை பிரித்து வாழ்கின்ற நேரங்களில், சக மனிதனை மதிக்காத இனமாக இருக்கின்ற நேரங்களிலே கடவுள் சொல்கின்ற வார்த்தை, சிதைந்த சமூகங்களிலே நியாயத்தை செய்து இரக்கத்தை காண்பித்து மனத்தாண்மையாக இருக்க உங்களை அழைத்தேனே, அதை காண்பிக்க நீங்கள் மறந்தீர்களே என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கின்ற நேரம், இந்த தேசத்துக்குள்ளாக அது மாத்திரமல்ல உலகமெங்கிலும் சிதைந்த சமூகங்களாக ஒடுக்கப்பட்ட மக்கள் மத்தியிலே கடவுளுடைய சாயலை மீட்டெடுப்பது, கடவுளுடைய சாயலை மீட்டெடுக்கின்ற விதம் பார்க்கும்போது கடவுளுடைய சாயல் நீதி, கடவுளுடைய சாயல் நேர்மை, கடவுளுடைய சாயல் சமாதானம், இரக்கம், கடவுளை மீட்டெடுக்கின்றது தான் அவருடைய திட்டமாக இருக்கின்றது. இதை குறித்து தான் இயேசுநாதர் நாசரேத் அறிக்கையிலே சொல்கின்றார் மிக சிறப்பாக, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கின்றார், தரித்திரர்களுக்கு சுசித்து பிரசிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார் என்று. கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கின்றார், தரித்திரருக்கு சுசித்து பிரசங்கம் பண்ணி என்னை அபிஷேகம் செய்தார் என்று. இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விளையாய் கூறவும், குருடர்களுக்கு பார்வைய செய்யவும் என்னை அபிஷேகம் செய்தார், நெருங்குண்டவர்களை விடுதலை ஆக்கவும் என்னை அனுப்பினார் என்று இயேசுநாதர் அறிக்கை எடுக்கின்ற நேரம், விடுதலை ஆக்க அவர் சொல்கின்ற வார்த்தை, தரித்திரர்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் செய்தார் என்று. தரித்திரர்களாக சொல்லப்படுகின்றவர்கள் யார்? அக்காலத்திலே கலிலேயா பகுதியிலே வாழ்ந்த மக்கள், தீட்டுப்பட்டவர்களாக காணப்பட்ட கலிலேயா கடற்கரை ஓரமாக வாழ்ந்த ஏழை எளிய மக்கள், அவர்களை குறித்து தான் அக்கறையாக சொல்கின்றார். தரித்திரர்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணி அபிஷேகம் செய்தார் என்று. இயேசுநாதர் வாழ்ந்த நேரங்களிலே அதிகமாக அவர் சுவிசேஷ நேரங்களிலே அதிகமாக அவர்
வாய்ந்த இடம் கலிலியா பகுதி. ஜென்டேல்ஸாக இருக்கின்ற மக்கள் மேலே அக்கறை கொண்ட தேவன் அவர்களோடு தன் வாக்கையை அர்ப்பணிக்கின்றார். சுவிசேஷத்தை பிரசங்கிக்க அவர் அபிஷேகம் செய்யப்பட்டார் என்று சொல்கின்ற வார்த்தை. சுவிசேஷம் என்பது என்ன? அறிவிப்பதல்ல, செய்கள் மூலமாக நம்மை காட்டுவது, செய்கள் மூலமாக நம்மை காண்பிப்பது. இயேசுநாதர் செய்த தரிசனத்தின் ஊழியங்கள் ஒதுக்கப்பட்ட அன்டச்சபிள் மக்களை அவர் அரவணைக்கின்றார், அவர் சேர்த்துக் கொள்கின்றார். குருடர்கள் மேல் அக்கறை கொள்கின்றார், சுகத்தை தருகின்றார், குணமாக்குகின்றார். குஷ்டரோகிகளை தொடுகின்றாரே, எவ்வளவு உன்னதமான அருள் பணி! சுகத்தை தருகின்றார். அதைத்தான் நாசரேத் மினிஸ்போட்டாவாக அறிக்கையாக நமக்கு தருகின்ற அருள் கட்டளை. நீங்கள் செல்லுங்கள் என்று அழைத்த நோக்கம் விடுவிக்க, கட்டப்பட்ட மக்களை விடுவிக்க, இந்த தேசத்துக்குள்ளாக உலகமெங்கிலும் அந்தகார கிருகளை முறியடிக்க, சாட்சியாக மக்களை சத்தியத்துக்குள்ளாக அழைத்த நோக்கம். நாசரேத் அறிக்கையிலே அவர் அழைக்கின்றார். அவருடைய வேலைகளை செய்ய தள்ளப்பட்ட மக்களை மீட்டெடுக்க அழைக்கின்ற நோக்கம். இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்க அழைக்கின்றார். சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை செய்ய அழைக்கின்றாரே. தேவன் நம்மையுடைய அழைத்த அழைப்பு உன்னதமான அழைப்பு. தேவன் நம்மை அழைத்த அழைப்பு உன்னதமான அழைப்பாக காணப்படுகின்றது. இதைத்தான் சங்கீதம் 113:8 சொல்கின்ற நேரம், விடுதலை செய்ய புறப்படுகின்ற நேரங்களிலே காணப்படுகின்ற போராட்டங்களிலே அவர் சொல்கின்றார், நான் எளியவனுக்கு சமீபமாக இருக்கின்றேன், தரித்திரர்கள் மூலமாக நான் வாக்கு செய்ய, தரித்திரர்கள் மூலமாக நான் முன் நிற்கின்றேன் என்று அவர் சொல்கின்ற வார்த்தைகள். சங்கீதம் 113:8 சொல்கின்ற வார்த்தை, சிறியவனே புயதிலிருந்தும் தூக்கி எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்த செய்கின்றவன் நான், அவர்களை பிரபுகளோடும் அதிகாரிகளோடும் உட்கார செய்கின்றவன் நான் என்று சொல்கின்ற காரியம். அவர் நம்மை நடத்துகின்றார். சிறியவனை புயதிலிருந்து தூக்கி எடுக்கின்றார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி பிரபுகள் முன்பதாக அமர செய்கின்றார். நம் தேவன் உயர்ந்தவராக இருக்கின்றார் என்ற உண்மையை மறந்து போகாமல் நிற்கின்ற வேண்டிய நேரத்துக்குள்ளாக இருக்கின்றோம். ஆமோஸ் இதை குறித்து சொல்கின்றார், சுவிசேஷத்தை அறிவிக்க நீங்கள் செய்ய வேண்டிய நிகழ் நியாயம் தண்ணீரை போலவும் நீதி வட்டாத நதியை போலவும் புறப்பட செய்ய நீங்கள் அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றீர்கள், செய்ய வேண்டும் என்ற உண்மையை சொல்கின்றார். நியாயம் தண்ணீரை போலும் செய்ய நம்ம அழைக்கின்றார், நீதி வட்டாத நீரற்றை போலவும் செய்ய நம்மை அழைக்கின்றாரே. சேனைகளின் கர்த்தர் சொல்கின்ற வார்த்தை, அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கின்றார், பசியாக இருக்கின்றவர்களுக்கு அவர் ஆகாரம் கொடுக்கின்றார், கட்டுண்டவர்கள் கர்த்தர் கட்ட வைக்கின்றார் என்ற உண்மையை அறிந்து அவருடைய பணியை செய்ய புறப்படுவோம். தீட்டுப்பட்ட மக்களாக, ஒதுக்கப்பட்ட மக்களாக, ஓரம் கணிக்கப்பட்ட மக்களாக இருக்கின்ற ஜனங்களை மீட்டெடுக்கின்ற திருப்பணியிலே நம்மை நாமே அர்ப்பணம் செய்வோம். இதுதான் கடவுள் அளிக்கின்ற அழைப்பு. சிதைந்த சமூகங்களிலே கல்லுடைய சாயல்,
சிதைந்த சமூகங்களாக இருக்கின்ற இடங்களிலே கடவுளுடைய சாயலை மீட்டெடுத்துதல். கடவுளுடைய சாயல் என்ன? அவருடைய சுசேஷத்தை அறிவிக்கின்றது கடவுளுடைய சாயல். அவருடைய சுசேஷம் என்றால் என்ன? ஒதுக்கப்பட்டவர்களுக்கு அரவணைக்கின்ற சுவிசேஷம், ஆதரிக்கின்றது சுவிசேஷம். ஓரங்கணிக்கப்பட்டவர்களை அரவணைத்து நேசிப்பது தான் சுவிசேஷம். பசியாக இருக்கின்றவர்களுக்கு ஆகாரத்தை தருவது தான் சுவிசேஷம். செய்கள் மூலமாக செய்வது தான் சுவிசேஷம். இயேசுநாதனுடைய நாசரேத்துடைய அறிக்கையே சுவிசேஷம் என்றால் we should execute என்று சொல்கின்றார். நாம் கிரியைகள் மூலமாக, கைகள் மூலமாக செய்ய வேண்டிய காரியங்கள். உலகத்திலே தள்ளப்பட்ட இனமாக, ஜனமாக இருக்கின்ற மக்களை ஆதரிக்க, சிதைந்த சமூகங்களிலே இயேசுநாதரை காண்பிப்போம். அவருடைய அன்பை காண்பித்து நியாயத்தோடு வாய, கருணையோடு வாய, அவருடைய சாயலோடு நாம் ஒப்புரவாக்கி இணைந்து சேர்ந்து நீதி நேர்மையோடு வாய அழைக்கின்றார். இந்த நாளிலே அவருடைய சாயலை காண்பிப்பது தான் நம்முடைய கடமையாக, அக்கறையாக இருக்கின்றது. கடவுள் அவர்கள் பட்சமாக இருக்கின்றார். கூக்குரலை கேட்கின்றவராக இருக்கின்றார். ஏழைகளினுடைய கூக்குரலை அறிந்தவராக இருக்கின்றார். விடுவிக்கின்றவராக இருக்கின்றார் என்ற உண்மையை அறிந்து தலித் மற்றும் ஆதிவாசி ஞாயிறிலே கடவுள் ஏழைகளின் கூக்குரலை கேட்டு மீட்டெடுத்து வந்த தேவனை நோக்கி அவர் சமூகத்துக்கு முன்பதாக பணிந்து நாமே அர்ப்பணம் செய்வோம். ஏழைகளுடைய ஜபத்தை கேட்கிற நோக்கி நாம் முன்னேற நாம் அர்ப்பணம் செய்து கொள்வோம். இப்படி செய்யும்போது கடவுள் தாமே நம்மை நடத்தி வாழ வைப்பாராக. ஆமென். கண்களை மூடுவோம். எங்களை நேசிக்கின்ற எங்கள் அன்பு தெய்வமே, தலித் மற்றும் ஆதிவாசி நேரிலே சிறந்த இடங்களிலே உங்களுடைய சாயலே மீட்டெடுத்தல் என்ற தலைப்பின் மூலமாக நீ தந்த நல்ல இந்த உடைய வார்த்தைகளுக்காக நன்றி சொல்கின்றோம். தொடர்ந்து எங்களை நடத்த வாரம் உண்மை நீதி நியாயத்தோடு வாய எங்களுக்கு காண்பியும். தொடர்ந்து எங்களை அர்ப்பணிக்கின்றோம். ஆண்பராம் ரட்சிகராம் மீட்பராம் இயேசு கிறிஸ்து திருப்பெயராலே ஜெபிக்கிறோம் என் ஜீவனுள்ள பிதாவே.